ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அனிஜோஸ் கிச்சனில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பாவக்காய் புளிக்குழம்பு தாங்க வச்சிட்ருக்கேன். அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துடலாம். வானலில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இது கூட சீரகம், சோம்பு, ஒரு 4-5 மிளகு போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே பொரியட்டும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு நல்லா தாராளமாக போட்டுக்கணும். நல்லா அந்த எண்ணெயில் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி அதுவும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, அந்த எண்ணெயிலேயே நல்லா கிளறணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறுங்க. உப்பு எதுக்காக அப்படின்னா தக்காளி அப்போ தான் நல்லா கரையும். இந்த மாதிரி தான் நல்லா கரைஞ்சி வரும். கரையாததை நல்லா இந்த மாதிரி குத்தி விடுங்க, கரைஞ்சிரும். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா புளி பார்த்திங்கன்னா தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சுருக்குன்னு வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க, இல்லை கம்மியாக போகுதுன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா அந்த எண்ணெயிலேயே இது வதங்கணும். இது கூட மஞ்சள், கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் அப்படின்னா மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அதாவது சாந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயிலே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்க பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் நல்லா இழுத்துக்கும். இறக்குற சமயத்தில் தேங்காய் பூ கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஜாஸ்தி போட்டிங்க அப்படின்னா குழம்போட டேஸ்ட் வராது. அது ஒரு மாதிரி மண் மாதிரி ஆயிரும் குழம்பு. அதனால் அளவாக போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா இழுத்துரும். அது தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. இன்னொரு பக்கம் தாளிக்கிறதுக்கு வானல் வச்சுட்டு அதே வானலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, வடகம், அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச பாவக்காய், கூடவே பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கணுங்க. அந்த எண்ணெயில் எந்த அளவுக்கு நீங்கள் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பாவக்காய் கசப்பெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இது கூட கருவேப்பிலை, வரமிளகாய் 2. இந்த வரமிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெயில் ஊற அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகுது இல்லையா, அந்த ஸ்மெல்லு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மசாலா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அரைக்கிறதுக்கு, இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருங்க. இப்போ இன்னொன்று என்னென்னா, இந்த வெங்காயம் தக்காளிலாம் வதக்குறோம் இல்லையா, கூடவே எள்ளு வாசனை பிடிக்கிறவங்களுக்கு கொஞ்சமாக எள்ளு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாம். எள்ளு போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பிடிச்சவங்க மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பேஸ்ட்டாக இருக்கும். அந்த பேஸ்ட்டை இந்த பாவக்காயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பார்த்திங்களா நல்லா பிரிஞ்சு வருது. இது கூட தேவையான அளவு தண்ணி, அந்த மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. போட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு இதை நம்ம கொதிக்க விடணும். மூடி போட்டுருங்க, இல்லைன்னா அப்படியே தளதெல்லாம் நல்லா செதறும் அந்த கொதிக்கிறப்ப பார்த்திங்கன்னா. அவ்வளோதான். நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரத்துக்கு சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே விட்டுறலாம். ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். நல்லா சிகப்பாக பார்க்கும் பொழுதே அப்படியே எச்சு ஊறுற மாதிரி இருக்கும். இறக்குற சமயத்தில் கொஞ்சமாக வெல்லம் போட்டுடணும். அந்த வெல்லம் போடுறப்ப பார்த்திங்கன்னா அந்த புளிப்புக்கும் இனிப்புக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அவ்வளோதான். இந்த எண்ணெயெல்லாம் ஓரத்தில் பாருங்கள் நல்லா கசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.